கிராமத்தில் அமைதியான சூழ்நிலையில் வீட்டில் இருந்து இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இது கொள்கை முன்பு பேசிய சகோதரர்கள் மிக தெளிவாக பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் அப்படின்றது ஒரு உயிரோட்டமான முக்கியமான நிகழ்வு. இது சித்திரை திருவிழா மாதிரியோ அல்லது சங்கராந்திர திருவிழா மாதிரியோ அல்லது தீவினை திருவிழா மாதிரியோ இருக்கு. இந்த தேர்தலில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் 5 வருடத்தை நிர்ணயிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த 5 வருடத்திற்கு பின்பாக வரக்கூடிய பல வருடங்களையும் தீர்மானிப்பாங்க. நமக்கு 1951 எலெக்ஷன் வந்தோம். அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வட இந்தியாவில் சில கட்சிகள் வந்தது. தமிழ்நாட்டில் வெள்ளக்காரன் ஏற்று 1927 சுயமரியாதை கட்சி அப்படின்றத அமைச்சாங்க. அதில் ஒருத்தர் வெளியே வந்தார். அவர் கடவுள் இல்லை, அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்லாம் பேசி மக்கள் மனசை மாற்றினார். அதிலிருந்து குட்டி குட்டியாக கட்சிகள் முளைச்சி வந்தது. நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருந்த மக்கள் தலைவர் காமராஜர் அவர்களை அவருடைய ஆட்சியில் இந்த சிறப்புகளை உணராமல் இந்த திராவிடர்கள் என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு வந்த சில நயவஞ்சகர்களின் வீழ்ச்சி அவர் வீழ்த்தினார்கள். இந்தி போராட்டம் என்ற நிகழ்வினால் 67 இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போ பிடிச்சது சனியை நமக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ இந்த ஏரியாவில் எடுத்துக்குவோம், என்ன பிரச்சனை? குடிநீர் பிரச்சனை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. என்ன காரணம்? இந்த 70 வருஷமா மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய இந்த திராவிட அதிமுக ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு கட்சிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். என்னுடைய கொள்கை விளக்கங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு முதல்ல சொல்லணும். இவங்கெல்லாம் 1970க்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கட்சியில் ஃபார்ச்சுனர் காரில் போய் கொண்டிருக்கக்கூடிய பெரும் நபர்கள் எல்லாரும் 70க்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? இவர்களுடைய சம்பாத்தியம் நேர்மையான வழிதான். எங்க அவங்க பிள்ளையோட சத்தியம் பண்ணி சொல்லுன்னு பார்ப்போம். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவன் எதையும் செய்வான். இறை நம்பிக்கை இல்லாதவன் மனிதனே அல்ல. அந்த மாதிரி கட்சியை சேர்ந்தவர்களை நாம் திரும்ப ஆட்சியில் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர் போய் அவர் போய் இவர். இப்ப இதுல நம்ம நாட்டு மேல படையெடுக்கிறதுல வட இந்தியர்களுக்கு அபாரமான ஒரு இஷ்டம் உண்டு. அந்த காலத்துல படையெடுத்து தமிழ்நாட்டை சொல்லி கொண்டு போயிட்டு இருக்காங்க. வரலாற்று காலத்துல முதல்ல படையெடுத்து வந்தவர் சத்ரபதி சிவாஜி. அதுக்கு முன்னாடி அசோகர் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ஒரிசா போயிருக்காரு. அப்புறம் சத்ரபதி சிவாஜி, அப்புறம் விஜயநகர மன்னர்கள், ஆங்கிலேயர்கள் இப்படியெல்லாம் பண்ணாலும் இந்த நாட்டை அதிகமாக கொள்ளையடிச்சிருக்கிறது அதிமுகவும் திமுகவும் தான். இப்போ இந்த 2 பேர் வடக்கிறது திரும்ப படையெடுத்து வர்றாங்க. ஒன்று காங்கிரஸ்காரங்க, இன்னொருத்தன் பாஜக. இவங்க 2 பேருக்கு இவங்க என்ன வேலை? இது தமிழ்நாடு மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான நாடு. இங்க மதத்தையும் ஜாதியையும் காட்டி சண்டையை உண்டாக்கி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்க ஊழலே செய்யாத ஒரு அரசா? உதாரணம் சொல்லுங்க. போபோஸ் வடக்குல இருந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல ஊழல்கள் வரைக்கும் பாஜக சம்பந்தம் இருக்கு, காங்கிரஸுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப 2 பேரும் ஏன் இங்க வரலாம்? இங்க 2 பேரும் ஊழல்காரங்க. இப்போ என்னுடைய அரசியல் பாருங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. ஓடி போய் தவறு போய் அங்கே ஸ்டாலினை நிற்கிறாரு. எதனால் நிற்கிறாரு? அரசியல் விட்டு விலகிட்டே ஓய்வு பெற்றேன்னு சொல்லலாம்னு ஏன் வரல?
அங்கதான் இருக்க பிரச்சனையே. ஒருத்தர் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, நிறைய பேசுறாரு, எல்லாரையும் பற்றி பேசுறாரு. ஆண்களுக்கு பஸ் இலவசம் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய அறிவாளி நிபுணர் அதெல்லாம் எப்படி ஃப்ரீயா விடுவாங்க எனக்கு தெரியல. டீசல் எங்க வாங்குவாங்க, கண்டக்டர் டிரைவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி வாங்குவாங்க அதுவும் தெரியல. ஆனா தைரியமா சொல்றாரு, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இலவசம். யோசிக்கவே மாட்டாங்க போல இருக்கு. எல்லாமே பெரிய பொருளாதார நிபுணர்கள். இவங்க எல்லாருமே எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்துட்டு கண்ணா கட்டுறாங்க. இவங்க நடக்கிறதுக்குலாம் மக்களுக்காக கட்சிக்காக, கட்சி அரசியல்வாதிகள். ஒரு 924 கோடி பையன் சீக்கிரம் சொன்னோடனே போய் டெல்லியில காலம் வந்துட்டார். அவன் அதை எடுத்து விசாரிக்கும் போது 7000 கோடியை கப்பம் ஏரோப்ளைன் ஏற்றி கடைவேல் தீவுல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுத்தமா பிளாட்டா படுத்துட்டார். வாங்க வாங்க வாங்க, எவ்வளவு சீட்டு வேணாலும் தரேன்னு சொல்லி. இப்போ ஒரு சினிமா நடிகரை பேசிக்கிட்டு இருக்காங்க, 40 சீட்டு துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஓடுறதா கேள்வி. நாளைக்கு முடிஞ்சாலும் தெரியும் பத்திரிகையில் என்ன வருது. நம்ம வாக்குடைய பலத்தை நம்ம உணரணும். இந்த திராவிட கட்சிகள் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிங்க. காமராஜருக்கு அப்புறம் ஒரு டேம் உண்டா, ஒரு நல்ல வாய்க்கால் சீரமைப்பு உண்டா, ஒரு மின் உற்பத்தி உண்டா? எதுவுமே கிடையாது. சரி, உள்ளதான் போது டிஎன்பிஎஸ்சி ஒண்ணு இருக்கு, வேலை வாய்ப்புகள் தரது. புதுசா ஏதாவது வேலை வாய்ப்புகள் எடுத்திருக்கீங்களா, பணியமர்த்திருக்கீங்களா, இல்ல ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்கீங்களா, இல்ல நல்ல ஆஸ்பத்திரி இருக்கா, நல்ல காவல் நிலையம் இருக்கா? எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உங்க கட்சிக்காரங்க நல்லா இருக்கான், அமைச்சர்கள் செழிப்பா செழிப்பா இருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஓட்டு போட்டு ஒரு சண்டாளத்தை திரும்பவும் கொண்டு ஆட்சியில் உட்கார கேட்கிறாங்க. ஒரு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை விசாரிக்கிறோம், ஒரு சேலத்துக்கு போனா எத்தனை கட்டி கட்டி பிரிக்கி பார்க்கிறோம். அந்த மாதிரி ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கும் போதும் தயவு செய்து சிந்தியுங்கள். நல்லவனா, இதுவரை நல்லது செஞ்சிருக்கானா, ஏன் இவன் செய்யல, என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிங்க. ஐயா, எங்க ஆட்சியில இத்தனை கொலை நடந்திருக்கு, உங்க ஆட்சியோட எங்க ஆட்சியில கம்மியான கொலை நடந்திருக்கு. இது என்னது? கொலை நடக்காம பார்த்துக்கிறதுக்கு அவங்களுடைய பொறுப்பு. செத்ததுக்கு அப்புறம் விசாரிக்கிறதுக்கா காவல்துறை? இல்ல. கஞ்சா இத்தனை டன் பிடிச்சோம், இத்தனை பேருக்கு இவ்வளவு சீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போடுறாங்க. அது எப்படியா இங்க வந்துச்சு, யாருக்கு தெரியாம வந்துச்சு? இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? காவல்துறையா அல்லது மக்களே கவனிச்சுக்கிடுவாங்க? தயவுசெய்து சிந்தியுங்கள். நமக்கு பாதுகாப்பு இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லை, நல்ல பள்ளிக்கூடம் இல்லை. எங்கு பார்த்தாலும் மது, போதை, கொலை, கொள்ளை, லஞ்சம். எந்த அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் ஒரு வேலையும் நடக்காது. கேட்டா இது மேல வரைக்கும் போதுங்க. மேல வரைக்கும் எது வரைக்கும்? அமைச்சர் வரைக்கும். எல்லாம் கண்டா கட்டுறது தான் இருக்காங்க தவிர நம்மளை பத்தி யாரும் சிந்திக்கிறது இல்லை. நம்ம இன்னும் இந்த 70 வருஷமா இதே வாழ்க்கையா நல்லாடிட்டு இருக்கிறோம். ஒரு முடிவு கட்டுவோம். செந்தமிழ் சீமான் சொல்லியிருக்காரு, அனைவருக்கும் வேலை. அது எப்படின்ற ரகசியத்தை நான் சொல்ல மாட்டோம், உடனடியாக காப்பி அடிச்சிருவோம். அனைவருக்கும் தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனையிலாம் அப்டேட் பண்ணிட்டு நல்ல சிகிச்சைக்கு வழி செய்யும். யாருக்கும் பயப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது. எங்க அம்மா உடம்பு சரியில்லை, ஐசியூல வச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு 30,000 பில் போடுறான். இந்த கதையெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. நீங்க எங்கெல்லாம் போய் தரமான சிகிச்சை எடுத்துக்கலாம். பள்ளிக்கூடம், ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுல 70% பள்ளிக்கூடத்துல செலவு பண்றான். அது இருக்கவே இருக்காது. ஏன்னா கல்வி முற்றிலும் இலவசமாக்கப்படும். நீங்க எந்த ஸ்கூல்லையும் படிங்க, அரசு அதே பள்ளிக்கு பணம் கட்டணும். அந்த பள்ளி ஏன் இவ்வளவு பணம் வாங்குறது ஆடிட் பண்ணிட்டு கட்டுவோம், அவ்வளவுதான். கல்லூரிகள், ஆராய்ச்சி கல்லூரி வரை எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்கும். இலவசம்ன்றத ஒரு சோம்பேறித்தனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மறைமுக தருதம். ஒருத்தருக்கு மீன் கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணும். நாம் தமிழர் கட்சி மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணும். பால் பண்ண என்ன சொன்னா எவ்வளவு லாபம், டென்மார்க் அப்படி இருக்கு, கரும்பு உற்பத்தி பண்ணா கியூபார்க்ல இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சின்ன பொருளை வச்சு அவங்க பொருளாதாரத்தை மேம்பாட்டு நிலைக்கு கொண்டு வர்றாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் இவ்வளவு இருந்தோம், நம்மளால பெருசா எதுவுமே சாதிச்சுக்க முடியல. காரணம், இவங்க எல்லாத்தையும் ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுத்துட்டு கமிஷன் வாங்கி கையில போட்டு நீ என்ன பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதை மாற்றுவோம். அனைத்து நகரங்களுக்கும் குடித நீரும், கல்வியும், மருத்துவமும்,
பாதுகாப்பும் முழுமையாக கிடைக்க நாம் தமிழர் கட்சியில் விவசாய சங்கத்திற்கு வாக்களியுங்கள். உங்கள் தொகுதிக்கு, நிலக்கோட்டை தொகுதிக்கு என்னை என் சகோதரர் சீமான் வந்திருக்கிறார். நான் நிலக்கோட்டை விளாம்பட்டி முத்திரிங்கபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். 35 வருடங்கள் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பணி செய்து ஓய்வு பெற்று பின் இந்த அரசியல் நோய்க்கு வைத்தியம் செய்வதற்காக என் சகோதரரோடு சேர்ந்து களத்தில் நிற்கிறேன். வெற்றி வாய்ப்புகளை தாருங்கள். நான் உங்களோடு என்றும் இருப்பேன், எதிரும் இருப்பேன் என்ற உறுதியை தந்து மறக்காமல் தேர்தல் நாளன்று விவசாய சங்கத்தில் எனக்கு வாக்களிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.